என்னது போதும் போ, இப்போ தான் நீங்கள் சாப்பிட்டீங்க. கம்முன்னு இரு தம்பி. ஊட்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு 3 நாள் தங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, அதனால் நைட்டாக 1 டைம் ஆகிருச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் பைபாஸில் தூக்கம் வருதுனாரு. சரி தூங்கட்டும், ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு போய் டீ குடிச்சோம், சமோசா சாப்பிட்டோம், கேக்கு சாப்பிட்டோம். தூங்குறாரு, இன்னும் தூங்குறாரு. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கிறப்பல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு கோயம்புத்தூர் பைபாஸ். நைட் ட்ராவல் டைம் அப்படின்னாலே நம்ம சொந்த வண்டியில் போனாலும் சரி, இல்லை மற்ற ட்ராவல்ஸாக இருந்தாலுமே சரி, நம்ம அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம். அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பேக்கரியில் வண்டியை நிறுத்தி ஒரு டீயோ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுனால நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வண்டியை நாங்கள் இங்கே நிறுத்தியிருக்கிறோம். இவரை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ட்ராவல் அப்படின்னாவே தூங்குவார். என்ன தான் எனக்கும் டிரைவிங் தெரிஞ்சாலுமே வண்டி என்கிட்ட கொடுக்க மாட்டார், பயந்துக்குவார். பசங்களாம் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். நானும் சரி அப்படின்றவேன். இதே மாதிரியே கூட எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நைட் டைம் அப்படிங்கும்போது டிரைவராக இருக்கிறவங்க எப்படினாலும் வாயை திறந்து எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கூட போகிறவங்க வந்துட்டு தூக்கம் வருதா, சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இதனால் எந்த தப்பும் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சேஃபாக போய் சேரணுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?